வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எனக்கு போட்டியிடுவதற்கு திமுகவின் அடக்குமுறைகளை சந்தித்து இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தி கரூர் தொகுதி இந்த இயக்கம் தொடங்கி 53 ஆண்டுகால வரலாற்றில் 31 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இயக்கம் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறார். பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்ந்த தாய் தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த இயக்கம் மீண்டும் உயிர்ப்போடு இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையில கரூர் தொகுதியில நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன். 2016 21 வரை என்னை வெற்றி பெற செய்து புரட்சி தலைவி அம்மா என்னை அமைச்சராக்கி அழகு பார்த்தார்கள். அந்த 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, எதிர்கட்சி இருந்த காலத்தில் உங்களில் ஒருவனாக பணியாற்றி இருக்கிறேன். இன்று மட்டுமல்ல, என்றும் உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த தொகுதி மக்களுக்கான கோரிக்கைகளை சட்டமன்றத்தினுடைய உங்களுடைய குரலாக ஒலித்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சட்டமன்ற அலுவலகம் இருக்குது, 10 மணிக்கு திறந்துருவோம். எப்ப வேணாலும் வரலாம். நீங்க நான் ஊர்ல இருந்தா 10 மணி அங்க இருப்போம். உங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்களில் ஒருவனாக மீண்டும் பணி செய்வேன் என்பதை நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.